சார் வணக்கம் சார். என் பேர் ஜெயகோபி. நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். பேசிக்கலி நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் தான். நான் வந்து எல்லை காவல் படையில் சார் 32 வருஷம் நான் கஷ்டப்பட்டு சர்வீஸ் பண்ணிவிட்டு இப்போ விஆர்எஸ் வந்து ரிட்டைர்மெண்ட் வந்திருக்கேன் சார். எங்கள் அம்மா வந்து 100 வயசில் காலமாயிட்டாங்க. அவங்க மூலியமாக ஒரு முதியோர் இல்லம் கட்டணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு நான் பெங்களூரில் இடம் வாங்கினேன். இடம் வாங்கிட்டு பின்னாடி எங்கிட்ட ஃபண்டு இல்லைன்றதால சோசியல் மீடியாவில் என் வீட்டில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. அது மூலிமா நான் ஃபண்டு கொஞ்சம் வேணும், யாருன்னா ஹெல்ப் பண்ண முடியுமா சொல்லிட்டு நான் சோசியல் மீடியாவில் அட்வர்டைஸிங் பண்ணியிருந்தேன். அதை வச்சுட்டு சம் பீப்புள்ஸ் என்னை காண்டாக்ட் பண்ணாங்க. காண்டாக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், எங்களுடைய வேலை இதே தான், வெளிநாட்டிலேருந்து இந்த ஃபண்டுலாம் வருது வாங்கி கொடுக்குறோம், அதனால் வந்து நீங்கள் டாக்குமெண்ட் சார்ஜஸ் கொஞ்சம் நீங்கள் செலவு பண்ண வேண்டி வரும்னு சொல்லிட்டு கேன்வாஸ் பண்ணி நான் கஷ்டப்பட்டு வச்சிருந்த பணம், சம்பாரித்த பணம், என் வீட்டிலோட ஜுவல்ஸ்லாம் கொஞ்சம் வச்சு சார் 28 லேக் வந்து இது பண்ணிட்டாங்க சார். ஃபஸ்ட்டு 15 லேக் இங்கே டி நகரை வச்சு கொடுத்தேன். அப்புறமா என்ன உடனே என்ன பண்ணிட்டாங்க, குஜராத்துக்கு நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு எனக்கு குஜராத் கூப்பிட்டு போனாங்க. அங்கே வச்சு பெரிய பெரிய ஹோட்டலில், ஸ்டார் ஹோட்டல் எல்லாமே பேக்கேஜ் நான் தான் பார்த்தேன். ஃப்ளைட் டிக்கெட்ஸு எல்லாமே நான் தான் பார்த்துட்டு அங்கே வச்சு என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் கேன்வாஸ் பண்ணி அங்கேருந்து ஒரு 13 லட்சம் ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். டோட்டல் 28 லேக்கு. அப்புறம் வந்து எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஹோட்டல்ஸு, அப்புறம் இந்த ஃப்ளைட் சார்ஜஸ்லாம் 4 லேக், டோட்டல் 32 லேக்கு இது பண்ணிவிட்டு எனக்கு ஃபண்டும் கொடுக்கல, எல்லாமே சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு தலைமறை ஆகிட்டாங்க சார். அது விஷயமா சரி கமிஷனர் ஐயா கிட்ட வந்து கேட்டு நடவடிக்கை எடுத்து துரித நடவடிக்கை பணத்தையும் மீட்டு கொடுக்கணும், மேற்படி இது மாதிரி அவங்க வந்து மோசடி பண்ணக்கூடாது, நடவடிக்கை வேணும்னு சொல்லிட்டு நான் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். இது சார் நான் சோசியல் மீடியாவில் கொடுத்துருந்தேன் சார், வாட்ஸ்அப்லாம் கொடுத்துருந்தேன். அதை இங்கே எப்படியே அப்ரோச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 2-3 மாதமாக என்ன லைனில் தான் இருந்தாங்க. எங்கிட்ட அந்தளவுக்கு பணம் கிடையாது. ஆசை வார்த்தை காமிச்சிட்டாங்க சார், உங்களுக்கு சிஎஸ்ஆர் ஃபண்டு, டிபிஎஃப் ஃபண்ட்லாம் வெளிநாட்டிலேருந்து வரும், பட் உங்கள்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் கிடையாது, நீங்கள் புதுசாக நீங்கள் ட்ரஸ்ட்டை ரன் பண்ணியிருக்கீங்க, அதனால் வந்து உங்களுக்கு டைரெக்டாக கொடுங்க, வேறு ஒரு மூலியமாக தான் நாங்கள் பண்ணி கொடுப்போம், ஆனால் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு இவ்வளோ ப்ரொசஸிங் சார்ஜஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட பேசி வீடியோலாம் காமிச்சாங்க சார். பணம் எக்கச்சக்க பணம், நான் வீடியோலாம் பார்த்து நானும் கொஞ்சம் ஏமாந்துட்டேன். தப்பு என் மேலேயும் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட்டு நல்ல விஷயத்துக்காக பண்ணுறோம், ஏஜ்டு ஹோம் பண்ணி நான் ஒரு 100 ஜனங்களுக்கு, வயசானவங்களுக்கு உதவி பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் சார். லாஸ்ட்டில் எனக்கு வந்து ரொம்ப மோசமாகிடுச்சு சார். சார் அம்மா பேரில் ட்ரஸ்ட்டு சார், டாக்குமெண்ட்ஸ்லாம் எங்கிட்ட இருக்குது சார், வேணும் உங்களை எல்லாம் காப்பி கொடுக்குறேன் சார். சார் பணம் எல்லாம் அடிக்க வச்சுருக்காங்கல்ல சார், ரூம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பணம் அடிக்க வச்சுருக்காங்க. அந்த வீடியோ காமிச்சு, அது இல்லாமல் என்ன இண்டிவிஜுவல் இங்கேருந்து கூப்பிட்டு போய்ட்டு குஜராத்தில் ஒரு ரூமில் உட்கார வச்சு பணமே காமிச்சாங்க பாரு, இங்கே ஒரு 2000-3000 கோடி இருக்குது, பட் கேஷாக கையில் கொடுக்க மாட்டோம், அதை நாங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணி அவங்க அக்கௌண்ட் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகினாங்க. அதை நான் ஆன் கிரவுண்டில் பார்க்கும்போது நானும் ஓஹோ இது உண்மையாக தான் இருக்குமோ சொல்லிட்டு, ஆனால் கையில் பணம் எண்ணி காமிக்கல, எல்லாம் அடிக்க வச்சுருந்தா காமிச்சாங்க சார். நானும் இண்டிவிஜுவல் பார்த்தேன் சார். இல்லை சார், அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் இது பலமுறை கேட்டேன் சார், அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லாமே காமிக்கிறாங்க பேப்பரில், இந்த ட்ரெஸ்ஸுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கோம், இந்த ட்ரெஸ்ஸுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கோன்னு காமிக்கிறாங்க. அதை நம்ம பார்க்கும்போது ஜெனுவன் சார், நம்பர் மாதிரி தான் அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸு, அவங்களுடைய ப்ரொஃபைல்லாம் பார்த்தாச்சுன்னா நம்பர் மாதிரி தான் சார் இருந்தது. அதை நம்பி தான் சார் நான் ஏமாந்துட்டேன். இல்லை சார், என்ன கொண்டு போன எல்லாமே தமிழ்நாட்டுக்கு சார். ஒருத்தர் வந்து அண்ணா நகரில் வீடு இருக்குது, ஆனால் வீடு எங்கன்னு தெரியல, திருமங்கலத்தில் அடிக்கடி நான் ட்ராப் பண்ணுவேன், பிக்கப் பண்ணுவேன். ஒருத்தர் திருச்சி, ஒருத்தர் ஈரோடு, 4 பேர் தமிழ்நாடு. சார் ஒரு சார் சத்யான்னு ஒருத்தர் சார், சரவணன், நாகராஜன், அப்புறம் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன், கோபால்னு சொல்லிட்டு எல்லாம் 4 பேர் தமிழ்கார் தான் சார் என்னை ஏமாற்றினாங்க. சார் இப்போ இன்னொன்று என்ன கேட்குறோம், இப்போ உங்களுடைய பேமெண்ட் எப்படி ட்ரான்சாக்ஷன் பண்ணி பேங்க் மூலியமாக பண்ணியிருக்கீங்களா, இல்லை வந்து இந்த தள்ளிவிடமும்? இல்லை சார், 15 லட்சம் சார். இங்கே இது அயோத்தியா மண்டபம் இருக்குது இல்லையா, டி நகரில், அங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அங்கே போகும்போது 15 லட்சம் நான் கேஷ் கையில் கொடுத்தேன். யாரோட ஆஃபீஸ்? அதான் அந்த டீமோட ஒரு ரியல் எஸ்டேட் மாதிரி பண்ணுறாங்க, அவங்க கூப்பிட்டு மீட்டிங் போட்டாங்க. அங்கே 15 லட்சம் நான் அந்த ஆஃபீஸில் கொடுக்கல, காரில் வச்சு 15 லட்சம் கேஷ் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு அவங்க என்ன உடனே என்ன கூப்பிட்டு சாந்தி நகர் கூப்பிட்டு போனாங்க, அண்ணா நகர். அங்கே தான் அவங்க அந்த இது பெரிய ஆஃபீஸர் இருக்காங்க. அங்கே போயிட்டு அப்புறம் பேசி மீட்டிங் முடிச்சுட்டு மறுநாள் என்ன இது கூப்பிட்டு போயிட்டாங்க சார், குஜராத் கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்கே போயிட்டு இந்த 15 லட்சம் ஆகாது, நீங்கள் 50 லேக் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 200 CR வரைக்கும் நாங்கள் அரேஞ்ச் பண்ண முடியும்னாங்க. அவ்வளோ நம்ம அமௌண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டில் கஷ்டப்பட்டு வீட்டில் ஃபேமிலிகிட்ட பேசி அவங்களோட ஜுவல்ஸ் எல்லாம் போயிட்டு HDFC பேங்க்கில் அடகு வச்சு எங்களுடைய கார் மேலே டாப் அப் வாங்கி 13 லட்சம் தான் எங்களால் பண்ண முடிஞ்சுது. மொத்தம் டோட்டல் 28 லேக்கு. திரும்பி அகைன் நீங்கள் பணம் கொடுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. எங்களோட பணம் இல்லை, நீங்கள் பணம் 50 லேக் கொடுத்தீங்கன்னா நான் உங்கள் பேலன்ஸ் அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் போடுறாங்க. எங்களோட பணமும் இல்லை சார். திரும்பி அகைன் கொடுத்த மாதிரி பணமும் இல்லை, எல்லா பணமும் பிடிங்கிட்டாங்க. அப்படியே பெண்டிங் அடிச்சு இப்போ எல்லாமே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தலைமாரி ஆகிட்டாங்க சார். அவங்க அக்கௌண்ட்டில் ட்ரான்சாக்ஷன் பண்ணது எல்லாமே இருக்குது சார், ரிகார்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அவங்களுடைய ஃபோட்டோ, அவங்களுடைய ப்ரொஃபைல்ஸ், அவங்களோட டிரைவிங் லைசன்ஸ், அவங்களுடைய பேன் கார்டு எல்லாமே எனக்கு கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் சார். ஃபோட்டோஸ்லாம் இருந்தால் காட்டுங்க. எங்கிட்ட இல்லை சார், அவங்க காமிச்சதோட சரி சார். ரூமில் கொண்டு போயிட்டு அவங்க மொபைல்லேருந்து காமிச்சாங்க, ஆனால் அந்த ரூமுக்கு கூப்பிட்டு போனாங்க. ஒரு ரூமில் என்ன கார்கில் சர்க்கிள்னு சொல்லிட்டு அம்மதாப்பா கார்கில் சர்க்கிள்னு ஒரு சர்க்கிள் இருக்குது, அங்கே ரூம் போட்டு என்னை கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போய் பார்த்தேன், ஒரு சின்ன ரூம் தான், பணம் என்ற மிஷின்லாம் இருந்தது.
உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதெல்லாம் பார்த்தாங்க. அவங்க தான் எண்ணி காமிச்சாங்க, ஒரு சில பண்டல் எல்லாமே எண்ணி காமிக்கல, எங்கிட்ட காமிச்சாங்க. என்ன நானும் நம்பிட்டேன். ஓ தெளிவாக காட்டுங்க. இந்த இது செங்கோட்டையன் பேர் ஃபஸ்ட்டு போட்ட செங்கோட்டையன் சார். செங்கோட்டையன் அவர் தான் அப்ரோச் பண்ணார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சரவணன் திருச்சி, இவரும் நாகராஜன் திருச்சி, சத்யா இவர் வந்து அண்ணா நகர் திருமங்கலம். இந்த 4 பேர் தான் சார் என்னை கூப்பிட்டு போய் எதுவுமே சார் இதே ஃபண்ட் அவங்க சொன்னது இதே தான் சார். எங்களுடைய வேலையை தான் ஃபாரின்லேருந்து ஃபண்டை கலெக்ஷன் பண்ணி இந்த ட்ரஸ்ட்டு இந்த வீக்கர்ஸ் பீப்புள் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். இது விட்டால் வேறு வேலை கிடையாது எங்களுக்கு. இது ஃபுல்லாக இது தான் பண்ணுறாங்க, எல்லா டைமே இதான் பண்ணுறாங்க, வேறு எதுவுமே. எனக்கு லோக்கல் ஸ்டேஷனை கம்ப்ளைண்ட் எந்த ஸ்டேஷனை கொடுக்குன்னு தெரில சார். இப்போ தான் இங்கே வந்தேன், இவங்க வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அந்த இடம் அட்ரஸ்லாம் கேட்டு டி நகர் டிசிக்கு எழுதியிருக்காங்க. என்ன சார்? நான் சார் பேசிக்கலி பிறந்தது திருவண்ணாமலை மாவட்டம் சார். இப்போ மாதவரத்தில் வீடு இருக்குது. ஆனால் இப்போ நான் செட்டில் வந்து பெங்களூரில் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதால இப்போ அங்கேயே தங்கியிருக்கேன் சார்.